திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கும் நிலையில் அங்கு தண்ணீர் நிரம்பி இருப்பதை பருந்து பார்வை காட்சிகளுடன் பார்க்கலாம். இலங்கை, ஈராக் உட்பட 7 நாடுகளுக்கு 30% வரை கூடுதல் வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. திமுக ஆட்சியின் மீது அவதூறுகளை கூற முடியாமல் புதியதாக சேர்த்துள்ள சங்கிகள் மகிழ்ச்சியடையவே எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு பேசி வருவதாக அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை புளியந்தோப்பில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், கல்வியை வேண்டாம் என சொல்பவர் கல்லஞ்சக்காரராகத்தான் இருப்பார் என விமர்சித்தார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. அனைத்து ரயில்வே கேட்டுகளிலும் இன்டர்லாக்கிங் வசதி ஏற்படுத்த வேண்டும், கேட் கீப்பர் அறைகளில் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட உத்தரவுகளை ரயில்வே துறை வெளியிட்டுள்ளது. வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். தொடர்ந்து முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காண்போம். இடைவேளைக்கு பிறகு விரைவு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். கோயில் நிதியில் கல்லூரி கட்டுவதா என எடப்பாடி பழனிசாமி பேசியதற்கு கண்டனம் வலுத்ததை அடுத்து தாம் அப்படி கூறவில்லை என்று அவர் பல்டி அடித்துள்ளார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி முரண்பட்டு பேசியதை தற்போது பார்க்கலாம். புதுச்சேரி ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில் பாஜக மேலிட பொறுப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்தியதில் பிரச்சனை ஏதும் இல்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பருவம் தவறி வாட்டி வதைக்கும் வெப்பத்தால் பொதுமக்கள் கடும் அவதியுற்று வருகின்றனர். அதற்கான காரணம் மற்றும் அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். தொடர்வது சிறிய இடைவேளை. முரக்காட்டில் 18 வயது இளைஞர் ஒருவர் சரக்கு வாகனத்தை இயக்கி ஏற்படுத்திய விபத்தில் 2 பேர். தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கும் நிலையில் அங்கு தண்ணீர் நிரம்பி இருப்பதை பருந்து பார்வை காட்சிகளுடன் பார்க்கலாம். இலங்கை, ஈராக் உட்பட 7 நாடுகளுக்கு 30% வரை கூடுதல் வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சியின் மீது அவதூறுகளை கூற முடியாமல் புதியதாக சேர்த்துள்ள சங்கிகள் மகிழ்ச்சியடையவே எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு பேசி வருவதாக அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை புளியந்தோப்பில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், கல்வியை வேண்டாம் என சொல்பவர் கல்லஞ்சக்காரராகத்தான் இருப்பார் என விமர்சித்தார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. அனைத்து ரயில்வே கேட்டுகளிலும் இன்டர்லாக்கிங் வசதி ஏற்படுத்த வேண்டும், கேட் கீப்பர் அறைகளில் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட உத்தரவுகளை ரயில்வே துறை வெளியிட்டுள்ளது.